ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். இது உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல என்று ஆண்டவர் நமக்கு இன்று சொல்லுகிறார். இந்த அமைதி என்பது கடவுள் கொடுக்கின்ற சமாதானம், மகிழ்ச்சி, உடல் சுகம், உள்ள சுகம், நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களிடையே சுமூக உறவுகள், நல்ல பொருட்கள், நிறைவான வாழ்வு, நேர்மையும் உண்மையும் நிறைந்த வாழ்வு. இதுதான் உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதி. ஆனால் இந்த அமைதியை, கடவுள் கொடுக்கின்ற அமைதியை விட்டுவிட்டு மனிதன் பல்வேறு காரணிகள் வழியாய் உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தி விடலாம் என்று முயற்சி செய்கிறான். இயேசுவால் மட்டுமே மனிதனுக்கு உள்ளுக்குள் அமைதியை கொடுக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் இயேசு இந்த அமைதியை எப்படி கொடுக்கிறார்? துன்பத்தை ஏற்றுக்கொண்டு கொடுக்கிறார், சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு கொடுக்கிறார். தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல் வழியாய் ஒருவருக்கு தியாகத்தை கொடுக்க முடியும். தியாகத்தின் வழியாய் சமாதானத்தை கொடுக்க முடியும் என்பதுதான். ஒரு நிசப்தமான சமாதானம், அது துன்பத்தை ஏற்றுக்கொள்வதன் வழியாய் வருகின்ற தியாகத்தில் இருக்கிறது. இந்த பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர். நம் வாழ்க்கையில் வருகின்ற பல்வேறு துன்பங்கள் இயேசுவின் சிலுவையோடு நம்மையே இணைத்துக் கொள்கிற போது அந்த துன்பம் அர்த்தம் பெறுகிறது. அந்த துன்பம் தன்னிலே ஒரு மீட்பளிக்கும் சக்தியாய் மாறுகிறது, விடுவிக்கும் சக்தியாய் மாறுகிறது. இயேசுவினுடைய பாடுகளில், சிலுவையில், துன்பத்தில் நம்முடைய துன்பத்தையும் பங்கு கொண்டால் அது மீட்பளிக்கும் சக்தியாய் மாறும். அந்த மீட்பளிக்கும் சக்தி நமக்கும் நம்மை சுற்றியிருப்பவருக்கும் அமைதியை கொடுக்கக்கூடியதாக மாறும். எனவே நாம் இன்னொருவருக்கு அமைதியை கொடுப்பவர்களாய், மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாய் வாழ கற்றுக்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி, எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி, எங்களோடு நீர் பயணம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன். அமைதி என்றால் வெறுமனே பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு சில துன்பங்களை கடந்து செல்கின்ற போது அந்த அமைதி எங்களை தேடி வருகிறது. பல்வேறு சலசலப்பு மிகுந்த பாதைகளை நாங்கள் கடந்து செல்கின்ற போது மகிழ்ச்சியான அமைதி எங்களில் கிடைக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை ஒரு சிலுவையோடு பொருத்தி பங்கு பெற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆண்டவரே. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.